வின்னர் சீசன் 5 அறிவை தேடுவதற்கும் உண்மையை அறிந்து கொள்வதற்கும் ஷார்ட் நியூஸ் வழங்கும் த வின்னர் நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்தின் தெளிவை வழங்குகிறான். அந்த வகையில் ஷார்ட் நியூஸ் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைய நாளில் போட்டியிட்டு விளையாட வந்திருக்கக்கூடிய சகோதரி மஹதியாவை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க மஹதியா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கேன். எப்படி வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? பார்த்தோன்னே இது என் அறிவை பெருக்கிக் கொள்றதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு தோணுச்சு. இஸ்லாமிய அறிவை பெருக்கிக் கொள்ளணுக்காக. எவ்வளோ வரைக்கும் மீன் பண்ணிட்டு போவீங்க? 1,00,000 வரைக்கும் மீன் பண்ணிட்டு போவீங்களா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்கு. போட்டிக்கு போகலாமா? தயாரா? தயார். த வின்னர் சீசன் 5 நிகழ்ச்சிக்கு விளையாடுவதற்காக மஹதி அவங்க வந்திருக்கிறாங்க. இவங்க எப்படி எங்களோட விளையாட போகிறாங்கன்றதை நாங்கள் பார்ப்போம். அறிவை தேடுவோம், நடைமுறைப்படுத்துவோம். த வின்னர் சீசன் 5 நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நிகழ்ச்சிக்கு சகோதரி மஹதி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றின ஒரு சிறு இன்ட்ரடக்ஷன் சொல்ல முடியுமா? நான் மஹதியா காளிமுத்து, லயானா மஹதியா காளிமுத்து என் ஃபுல் நேம். என்ன நான் வந்து இஸ்லாத்துக்கு வந்து 10 வருஷங்களுக்கு மேலே ஆகுது. நான் வந்து ஊர் வந்து எங்களுக்கு கேண்டி மாவட்டத்தில் புசல்லாவத்தான் என் ஊர். இப்போ வந்து கொழும்புல செட்டில் ஆகி 10 வருஷம் ஆகுது. நான் ஒரு ஆஃபீஸ் ஒன்றில் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கேன். மேனேஜ் பண்ண அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கேன். போன வருஷம் பார்த்துருக்குறேன். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் 15 கேள்விகள் கேட்கப்படும். அதில் நீங்கள் வந்து சரியான ஆன்சர் நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது 5 கேள்விக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபிக்ஸ்ட் மணி 10,000 ரூபா பெறுமதியான பரிசு உங்களுக்கு இருக்குது, பணப்பரிசு இருக்குது. இதே நீங்கள் 10 கொஷனுக்கும் சரியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் 30,000 பெறுமதியான பணப்பரிசு உங்களுக்காக காத்திருக்குது. நீங்கள் 15 கொஷனுக்கும் சரியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1,00,000 ரூபா பெறுமதியான பணப்பரிசு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது கொஷன் உங்களுக்கு தெரியாட்டி உங்களுக்கு 2 லைஃப் லைன் இருக்குது. ஒன்று கால் அ ஃப்ரெண்ட், இன்னொன்று கம்ப்யூட்டர்கிட்ட ஹெல்ப்பை நீங்கள் நாடலாம். அப்படி நீங்கள் ஹெல்ப்பை நாடுனீங்கன்னு சொன்னால் 4 ஆப்ஷனில் 2 தவறான ஆப்ஷனை நீக்கி உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக 2 ஆப்ஷன் இருக்கும். நிகழ்ச்சி போகலாமா? தயாரா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஷன் இதோ. இறைவன் அல்லாஹ் எங்கு இருக்கிறான்? ஆப்ஷன் ஏ அரிஷின் மீது, ஆப்ஷன் பி எல்லா இடங்களிலும், ஆப்ஷன் சி 7ஆம் வானத்தில், ஆப்ஷன் டி காபாவில். ஏ அர்ஷின் மீது. ஆப்ஷன் ஏ அரிஷின் மீது. கன்ஃபார்ம்? லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ அரிஷின் மீது. எப்படி ஆன்சர் பண்ணீங்க? படிச்சிருக்கிறீங்களா? ஆப்ஷன் ஏ அரிஷின் மீது என்பது சரியான பதில். அல்லாஹ் தாலா அரிஷின் மீது இருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அல்லாஹ் அரிஷின் மீது அமர்ந்து விட்டான்னு சொல்லி. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு உன்னதமான ஒரு கொள்கை தான் இறைவனுடைய நம்பிக்கை. நாம் இறைவனை அரிஷின் மீது இருக்கிறான் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஆனால் மற்றைய வேதங்களுடைய கொள்கையை விட ஏன் சிறப்பானதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, சில மதங்களில் இறைவன் வந்து எங்கேயும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாமிய அக்கீதா அப்படின்னு சொன்னால் இறைவன் அரிஷின் மீது தான் இருக்கிறான் என்று சொல்லி தனித்துவமான கடவுள் கொள்கை எங்களுக்கு சொல்லுது. அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் சரியான ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு 2,000 பெறுமதியான பணப்பரிசு இருக்குது. உங்களுக்கான 2வது கேள்வி இதோ. இறைவனை எப்போது காண முடியும்? ஆப்ஷன் ஏ தொழுகையில், ஆப்ஷன் பி பள்ளிவாசலில், ஆப்ஷன் சி மறுமையில், ஆப்ஷன் டி ஹஜ் செய்யும் போது. சி மறுமையில். ஷுவர்? கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் சி மறுமையில். எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக நீங்கள் சொன்னீங்க ஆப்ஷன் சி மறுமையில்னு சொல்லி? இறைவனை மறுமையில் தான் காண முடியும். இங்கே பார்க்கலாமா? இல்லை. எப்படி இங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க? மறுமையில் தான் பார்க்க முடியுமாண்டு ஏதாவது படிச்சிருக்கிறீங்களா? அது சம்மந்தமாக சொல்லுங்கள். மறுமையில் நம்மளை எழுப்பும் போது தான் எழுப்பினதுக்கு பிறகு தான் மறுமையில் நம்ம மௌத்தா போய் திரும்ப மறுமையில் நம்ம எழுப்பும் போது தான் அல்லாஹ்வை நம்ம காண முடியும். அதுதான் நீங்கள் சரியாக படிச்சிருக்கிறீங்க.
அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரி இப்படி தெளிவாக படிச்சிருக்கிறதுன்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம அல்லாஹ் பார்க்க முடியாது. என்ன அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பார்வைகள் அவனை அடையாது, ஆனால் அல்லாஹ் நம்மளை பார்ப்பான். அதனால் இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் அல்லாஹ் பார்க்க முடியாது. மூசா நபி கூட அல்லாஹ்வை பார்ப்பதற்கு கேட்டிருந்தாங்க, அது கூட மறுக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ்வை மறுமை நாளில் பார்க்கலாம், எல்லாத்துக்கும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அல்லாஹ் தாலாவை நம்ம யார் இஹ்லாஸாக நம்ம வணங்கியிருக்கிறோமோ அவனுக்கு மாத்திரம் அல்லாஹ் தாலா காட்சி அளிப்பான். எனவே எங்களுடைய அமல்கள் தான் இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தரும். இறைவனை நம்ம மறுமையில் காண்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அதை எப்படி நம்ம காண்போம்? இப்போ நமக்கு வந்து பௌர்ணமி நிலவை நம்ம எப்படி பார்ப்போமோ அது மாதிரி மறுமையில் அல்லாஹ்வை வந்து எந்தவித சலனமும் இல்லாமல் பார்க்கக்கூடிய பாக்கியம் வந்து நமக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருக்கிறீங்க. அல்லாஹ்ண்டா நாம் வந்து இறைவன் என்று சொல்லி நாங்கள் ஏற்றிருக்கிறோம். அதே நேரத்தில் இறைவன் வந்து எங்களுக்கு வந்து அவனுடைய உண்மையான தோற்றத்தில் எங்களுக்கு காட்சி அளிப்பான். அல்லாஹ் தாலா ஒரு புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் வந்து அல்லாஹ் தாலா வந்து ஒரு உருவத்தில் வந்து எங்களுக்கு நான் தான் உங்களுடைய இறைவன் என்று சொல்லி சொல்லுவான். அந்த நேரத்தில் நாம் வந்து எங்களுடைய ரப்புக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் அவனுக்கு பதில் சொல்லுவோமாம். அதுக்கு பின்னாடி தன்னுடைய திரையை அகற்றி அவனுடைய உண்மையான தோற்றத்தை எங்களுக்கு வந்து எல்லாம் காட்சியளிக்கும் போது நாங்கள் ரப்பு தான், அவன் எங்களுடைய ரப்பு என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். அப்படியான ஒரு நிகழ்வும் மறுமை நாள் நடக்கும். அந்த நாளில் இறைவனை பார்க்கும்போது எங்களுடைய நிலைமையும் அந்த எங்களுடைய மகிழ்ச்சியை பற்றியும் அல் குர்ஆனில் பல இடங்களில் எல்லாம் சொல்லியிருக்கிறான். அடுத்த கொஸ்டின் போகலாமா? உங்களுக்கான 3rd கொஸ்டின் இதோ. நிரந்தர நரகத்தை கட்டி செல்லும் பெரும்பாவம் எது? ஆப்ஷன் ஏ துரோகம் செய்தல், ஆப்ஷன் பி தொழுகை விடுதல், ஆப்ஷன் சி இணை கற்பித்தல், ஆப்ஷன் டி விபச்சாரம் செய்தல். சி இணை கற்பித்தல். ஆப்ஷன் சி இணை கற்பித்தல். லாக் செய்யலாமா? கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் சி இணை கற்பித்தல். மிகவும் துல்லியமாக தெளிவாக கன்ஃபார்மாக ஆன்சர் பண்ணினீங்க. எப்படி சொன்னீங்க? இப்போ நான் வந்து வேறொரு மதத்தில் இருந்து தானே வந்திருக்கிறேன். அப்போ அங்கே வந்து இணை கற்பிச்சு தான் வந்திருக்கிறேன். அப்போ எனக்கு தெளிவாக தெரியும் இணை கற்பித்தல் வந்து பெரும்பாவம்னு சொல்லி. அப்போ அதுதான். அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் சொன்னது மாதிரி கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஆப்ஷன் சி இணை கற்பித்தல். நம்ம கொஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இந்த கேள்வியை பார்த்ததோடு எனக்கு ஒரு கொஷன் ஒன்று கேட்கலாம்னு தோணுச்சு. இஸ்லாத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, அப்படி இஸ்லாம் உங்களை எந்த வடிவத்தில் கவர்ந்துச்சு? நான் வந்து அப்படின்னா நான் வந்து தெளிவான இந்த இணை கற்பித்தல் அந்த இதில் தான் நான் இருந்திருக்கேன். தெளிவான என்ன சொல்கிறதுக்கு, வேறு மதத்தில் நான் இந்து மதத்தில் பிறந்து வளர்ந்தவ. நான் அங்கே இருக்கும்போது அங்கே வந்து தெளிவாக இணை கற்பிக்கிறது தான் அங்கே இருக்குது. அப்படின்னா ஒரு சிலையை செஞ்சு அது கல்லில் செஞ்சு, கோயிலையும் கல்லில் செஞ்சு, எல்லாத்தையும் கல்லில் செஞ்சு அதே கல்லை வணங்க சொல்லும்போது எனக்கே தோணுச்சு, கோயிலும் கல்லில் இருக்குது, நடந்து போகிற பாதையும் கல்லில் இருக்குது, சிலையும் கல்லில் இருக்குது, அதை எப்படி நம்ம வணங்க முடியும்ட்டு எனக்கா தோணுச்சு. அப்படியே கொஞ்சம் புக்ஸ் அதெல்லாம் வாசித்து தான் இப்படி இப்போ தெளிவாகி இந்த இதுக்கு வந்திருக்கிறேன், மார்க்கத்துக்கு வந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நேரான பாதையை காட்டியிருக்கிறான். ஒரு பெரிய ஒரு பாவத்தில் இருந்து அல்லாஹ் அவங்கள பாதுகாத்திருக்கிறான். என்னென்னு சொன்ன இணை கற்பித்தலை பொறுத்தளவில் அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் அந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது மிகவும் கண்டிச்சிருக்கிறான். மிக முக்கியமாக லுக்குமான் என்ற ஒரு நல்ல மனிதருடைய அறிவுரையை பற்றி சொல்லும்போது, தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரையை பற்றி சொல்லும்போது இந்த இணை கற்பித்தலை சொல்கிற நேரத்தில் இன்ன ஷிர்க லலுன்முன் அலீம், அதாவது பாவங்களில் மிகப்பெரிய ஒரு அநியாயமான பாவம் தான் இணை கற்பித்தல் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில் ஒரு பெரிய ஒரு அநியாயம். அல்லாஹ் நம்மளை படைச்சி நமக்கு பல வகையிலையும் அருள் பாலித்திருக்கக்கூடிய இந்த நிலையில் அல்லாஹ்வை விடுத்து இன்னொரு கடவுளை நாம் வந்து இறைவன் என்று ஏற்றுக்கொள்வது ஒரு பெரிய அநியாயம் இல்லையா? அதை வந்து அல்லாஹ் தஆலா அதனால் பெரிய ஒரு தெளிவான ஒரு அநியாயம் என்று சொல்லி காட்டுறான். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா எந்த பாவத்தையும் மன்னிப்பான். ஆனால் இணை கற்பித்தலுடைய விஷயத்தில் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், நிரந்தர நரகத்தை கொடுப்பான். ஆனால் தன்னுடைய வாழ்நாளில் அவர் உயிரோடு இருக்கும்போது அதுக்காக பாவ மன்னிப்பு கேட்டிருந்தார் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் அன்பாளன், இரக்கமானவன். ஆனால் நம்ம இந்த இணை வைத்தலோடு மரணிக்கக்கூடாது என்றதை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா உங்களை நிரந்தர நரகத்திலிருந்து பாதுகாத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ் இந்த இந்த இடத்துல நான் அதை சொல்லிக்கொண்டு அடுத்த கொஷனுக்கு நாங்கள் போகலாம். அதுக்கு ரெடியாக நீங்கள் அடுத்த கொஷனுக்கு போகலாமா? இதோ உங்களுக்கான கொஷன் நம்பர் 4. எதை செய்தால் வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுத்து கொள்ள முடியும் என்று இறைவன் கூறுகிறான்? ஆப்ஷன் ஏ நோன்பு, ஆப்ஷன் பி தொழுகை, ஆப்ஷன் சி தர்மம், ஆப்ஷன் டி அனாதையை பராமரித்தல். பி தொழுகை. பி தொழுகை. டக்கு டக்குன்னு சொல்கிறீங்க, கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி தொழுகை. நாங்கள் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன கொஷன் ஒன்று கேட்குறேன். தொழுகை, அதாவது நீங்கள் இஸ்லாத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, இந்த தொழுகை உங்களுக்கு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஒன்று கொண்டு வந்திருக்குது? தொழுகை நிறைய விஷயங்கள்ல இப்போ வந்து இப்போ என்னென்னா இப்போ நான் ஃபீல் பண்ணுறதை நான் சொல்கிறேன். என்னென்னு கேட்டால் இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு வந்து சுபவ் தொலாட்டி அந்த நாளே ஃபுல்லாக ஆகாத மாதிரி ஒரு ஃபீல், எனக்கு என்னமோ நடக்க போகிற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் ஒன்று ஆகிரும். அந்தளவுக்கு தொழுகையை வந்து மனப்பூர்வமாக ஏற்று செஞ்சு கொண்டிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு எங்களுக்கு மனமாற்றத்தை தரணும். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி தொழுகை. நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு 8000 பெறுமதியான பணப்பரிசு இருக்குது. தொழுகையை பொறுத்தல அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்கிறான், இன்னும் சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை வெட்கக்கேடான அருவருக்கத்தக்க விஷயங்கள்ந்து உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி. தொழுகைண்டா இதுதான் என்றதுக்கான அழகான வரைவிலக்கணம் அது. தொழுகை என்று சொன்னால் மானக்கேடான அருவருக்கத்தக்கக்கூடிய விஷயங்கள்ந்து உங்களை பாதுகாக்கும். ஆனால் இன்றைக்கி சமூகத்தில் நிறைய பேர் தொழுது கொண்டே, பெரும்பாலான பேர் தொழுது கொண்டே பாவத்தை செய்கிறது, தொழுது கொண்டே சினிமா பார்க்குறது, தொழுது கொண்டே இசையில் மூழ்கிறது, தொழுது கொண்டே போதையில் மூழ்கிறது, இப்படி நிறைய பேரை பார்க்குறோம். ஆனால் அவங்கள இடத்துல தொழுகை ஒர்க் பண்ணி இருக்குதான்னு கேட்டால் இல்லை. ஏன்? தொழுகைண்டாலே மானக்கேடான விஷயங்கள்னும் அருவருக்கத்தக்க விஷயங்களும் பாதுகாக்கும்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ தொழுது கொண்டே நாம் இந்த மாதிரியான தவறான காரியங்கள் ஈடுபடுறோம்டா என்னுடைய தொழுகை என்னுடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுத்தலைன்னு அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உளப்பூர்வமான வகையில் எங்களுடைய தொழுகை இருக்கணும். இந்த மாதிரியான தவறான காரியங்கள் நம்மளை அல்லாஹ் எங்களை விட்டு பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கேள்விக்கு போகலாம். நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் மணி கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்து வந்திருக்கிறீங்க, இங்கே வரணுமென்று நினச்சிருக்கிறீங்க. இது வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தான். அப்படின்னா ஒன்று வந்து என்னென்னு கேட்டால், இப்போ வந்து சும்மா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு போகும்போதுமே இந்த கேள்விக்கான பதில்கள் வந்து நிறைய பேத்துக்கு போய் சேருது. அதோட அந்த சின்ன இளம் சமுதாயம் இருக்குது தானே, அவங்களுக்கு வந்து இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வந்து அந்த தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஷனுக்கு நாங்கள் போகலாம். ஃபிக்ஸ்ட் மணி கொஷன். நீங்கள் இதுக்கு சரியாக ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் 10,000 உங்களுக்கு கிடைக்கும். கொஷன் நம்பர் 5. குகைவாசிகள் எவ்வளவு காலம் குகையில் தங்கினார்கள்? ஆப்ஷன் ஏ 50 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 100 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 200 ஆண்டுகள், ஆப்ஷன் டி 300 ஆண்டுகள். ஆப்ஷன் டி 300 ஆண்டுகள். ஆப்ஷன் டி 300 ஆண்டுகள். ஷுவர்? கன்ஃபார்ம் பண்ணலாம்? லைஃப் லைன் யூஸ் பண்ணுறீங்களா? தேவையே இல்லை. மஹதியா கரெக்ட் ஆன்சர் பண்ணீங்களா? கன்ஃபார்ம்? 2 லைஃப் லைன் இருக்குது உங்களுக்கு, இல்லை காலர் ஃப்ரெண்ட் இருக்குது, கம்ப்யூட்டர் ஹெல்ப் கூட நீங்கள் நாடலாம். இல்லை யூஸ் பண்ணுறீங்களா? கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? 300 ஆண்டுகள். எப்படி சொல்கிறீங்க அதை 300 ஆண்டுகள்னு சொல்லி? அந்த ஹிஸ்ட்ரி கொஞ்சம் எனக்கு தெரியும், அதனால சொல்லுங்கள். சொல்லுங்கள். அது என்னென்னா, அந்த கொஞ்சம் இளைஞர்கள் இஸ்லாத்தை வந்து அப்படின்னா அல்லாவை வந்து நம்புகிறாங்க. நம்பும் போது அந்த ஊரில் உள்ளவங்கலாம் வந்து அவங்கள வந்து அந்த அந்த அல்லாவை நம்ப வேணாம்னு சொல்லி கஷ்டப்படுத்தும் போது அந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து அந்த ஊரை விட்டு போயிட்டு ஒரு குகை ஒன்று இருக்குது. அந்த குகைக்குள்ளே போயிட்டு ஓய்வெடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஓய்வெடுக்கும் போது அவங்களுக்கு வந்து தூக்கம் வருது. அப்போ தூங்கிடுறாங்க. தூங்கும் போது இப்போ அல்லாஹ் வந்து யோசிக்கிறான், அவங்க தூங்குறாங்க, இவங்களுக்கு வந்து தூக்கத்தை வந்து இந்த நீடிச்சு வைக்கிறதுக்காக 300 ஆண்டுகள் வந்து அப்படியே தூங்க வச்சிடறான். தூங்க வச்சு இவங்க தூங்குறாங்க. தூங்கி இப்போ அவங்களுக்கு வந்து அந்த அப்படியே படுத்தே இருக்கும்போது அந்த
புண் எதுவும் வந்துடாமல் இருக்கிறதுக்காக அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறான். கண் வந்து அந்த 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 தூங்கி கொண்டே இருந்தால் பிரச்சனையாகிரும்னு சொல்லி அதை வந்து அதுக்கும் அதை இமைக்கிறதுக்கான அந்த இதுகளை செய்கிறான். அப்படி செஞ்சது அதனால் வந்து ஃபுல்லாக போகுமா? அல்ஹம்துலில்லாஹ், தெளிவாக படித்து இருக்கிறீங்க. சூரத்துல் கஹ்ஃப்ல அது சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பிட்ட இளைஞர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு உறுதியாக வாழ்ந்த இளைஞர்கள் அவங்க வந்து மக்களுக்கு தஅவா செய்கிறாங்க. இருந்தாலும் அந்த மக்கள் கேட்கவும் இல்லை. அவங்க ஒரு குகையில் ஒதுங்குறாங்க. ஒதுங்கும்போது அல்லாஹ் தாலா எப்படி உயிர்ப்பிக்கிறான் என்ற மாதிரியான ஒரு சிந்தனைக்கு அல்லாஹ் தாலா அவங்கள 300 ஆண்டுகளாக தூங்க வைக்கிறான். அதுக்கு பின்னாடி எழும்புறாங்க. அவங்க அழகான ஒரு பிரார்த்தனை கேட்பாங்க. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வஹை லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ், எங்களுக்கு உன்னுடைய அருளை தந்துவிடு, எங்களுடைய காரியங்களை நீ லேசாக்குன்னு சொல்லி அழகான பிரார்த்தனை கேட்குறாங்க. அது சம்பந்தமாக சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயத்தில் வந்திருக்குது. நீங்களும் அழகான மேலதிகமான விடயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. உங்களோட ஆன்சர் சரியானு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் டி 300 ஆண்டுகள். கரெக்டாக ஆன்சர் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ்ட் மணி வென்றிருக்கிறீங்க. உங்களுக்கு ஷார்ட் நியூஸ் வழங்கும் 10,000 ரூபா பெறுமதியான பணப்பரிசில் காத்திருக்கிறது. 10,000 பெறுமதியான பணப்பரிசில் வென்றிருக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இந்த இந்த காசுக்காக வேண்டி இந்த ப்ரோக்ராம் தான் நான் வந்து பங்கு பெற்றல. நான் வந்து இந்த இஸ்லாம் அறிவை வந்து மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் வந்திருக்கேன். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொள்ளக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்கும் சகோதரி மஹதியாவிடத்தில் எங்களுக்கும் பெரிய ஒரு முன்மாதிரி இருக்குது. இஸ்லாத்துக்காகவே அவங்க நிறைய தியாகம் பண்ணி வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி மார்க்கத்தை இவங்க படிக்கிறாங்க. படிக்கிற விஷயத்தில் எங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரி இருக்குது. குகைவாசிகளை பற்றி ஒரு பெரிய ஒரு டீப்பான ஒரு விஷயம், அதுக்கே மிக தெளிவாக ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. எனவே குர்ஆனை இன்னும் எங்களுடைய சமுதாயம் படிக்க வேணும் என்றதுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு தான் இன்றைய நிகழ்வு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஷனுக்கு போகலாமா? கொஷின் நம்பர் 6 இதோ உங்களுக்காக. சித்ரத்துல் முன்தஹா என்னும் மரத்தை எது சூழ்ந்து கொண்டிருக்கிறது? ஆப்ஷன் ஏ தங்க வெட்டுக்கிளிகள், ஆப்ஷன் பி தங்க விட்டில் பூச்சிகள், ஆப்ஷன் சி தங்க பூனைகள், ஆப்ஷன் டி மின்மினி பூச்சிகள். ஏ தங்க வெட்டுக்கிளிகளா? ஷுவரா? ஷுவர் மாதிரி இருக்குது. நல்லா யோசிக்கலாம். வெட்டுக்கிளிகளை பற்றி எங்கேயும் படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது. படித்ததுக்காக அதுதான் ஆன்சர் வரலாமா? கன்ஃபார்ம் செய்யலாமா? உங்களுக்கான 2 லைஃப் லைன் இருக்குது. இப்போவும் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கம்ப்யூட்டர்ட ஹெல்ப் நாடுறீங்களா இல்லாட்டி கம்ப்யூட்டர் மஹதி அவங்க உங்களோட உதவியை நாடுறாங்க. தங்க விட்டில் பூச்சிகள் லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் பி தங்க விட்டில் பூச்சிகள். சித்ரத்துல் முன்தஹா அப்படின்னு என்ன படிச்சிருக்கிறீங்களா? எப்படி ஆன்சர் பண்ணீங்க? கெஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ணேன். கெஸ் பண்ணீங்க. கெஸ் பண்ணின விட சரியா பிள்ளையாண்டு நாங்கள் பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி தங்க விட்டில் பூச்சிகள். கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்கிறது வந்து 7ஆம் வானத்தில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜ் போனாங்க. மியராஜ் என்னன்னு தெரியுமா? என்ன? விண்வெளி பயணம். விண்வெளி பயணம். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் தாலா விண்வெளிக்கு போகிறதுக்கான ஒரு பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான். அந்த பயணத்தில் 7 வானத்திலையும் நபிமார்களை பார்க்குறாங்க. அதில் 7வது வானத்தில் எல்லையில் 7வது வானத்தில் கடைசி இடத்துல வந்து சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய ஒரு இலந்தை மரத்தை பார்க்குறாங்க. அந்த இலந்தை மரம் சித்ரத்துல் முன்தஹான்னு சொல்வது இலந்தை மரத்துக்கு சொல்லப்படுற உண்டு. இதனுடைய இலைகளை பற்றி ஹதீஸில் எப்படி வருதுன்னு சொன்னால், யானைகளின் காதுகளைப் போல இதனுடைய இலைகள் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த சித்ரத்துல் முன்தஹாக்கு பக்கத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நபிகள் நாயகம் மிஅராஜின் போது காண்றாங்க. இந்த மரத்துக்கிட்ட தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மரத்தின் வேர்களிலிருந்து 4 ஆறுகள் ஓடும்.
2 ஆறுகள் வேருக்குள்ளால ஓடும். ஒன்று சல்சபீல், இன்னொன்று கௌசர். அடுத்த 2 ஆறுகள் வந்து வேர்களுக்கு வெளியால் ஓடும். ஒன்று நைல் நதி, இன்னொன்று யூப்ரட்டிஸ் என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட். அடுத்த கொஷனுக்கு போகலாமா? உங்களுக்கான லைஃப் லைன் ஒன்று தான் இருக்குது. அடுத்த கொஷனுக்கு போகலாமா? கொஷன் நம்பர் 7. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முபாஹலா சாப பிரார்த்தனை செய்வதற்கு எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் வந்தனர்? ஆப்ஷன் ஏ அபிசீனியா, ஆப்ஷன் பி ஓமான், ஆப்ஷன் சி நஜ்ரான், ஆப்ஷன் டி மக்கா. நஜ்ரான் கன்ஃபார்ம் செய்யலாமா? லைஃப் லைன் யூஸ் பண்ண தேவையில்லையா? அடுத்த லைஃப் லைன் என்ன இருக்கு? கால் அ ஃப்ரெண்ட். நீங்கள் தேவைப்பட்டால் கால் பண்ணலாம். உங்களுக்கு தேவைப்படுமா இல்லாட்டி லாக் செய்யலாமா? லாக் செய்யலாம். கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் சி நஜ்ரான். முபாஹலா அப்படின்னு என்ன? ஒரு சத்தியம் உண்டு. அது வந்து அப்படின்னா அந்த என் குடும்பத்துக்கு அப்படின்னா நான் ஏதாவது இது பண்ணியிருந்தேன், என் குடும்பத்துக்கு சாபம் உண்டாட்டும்னு நானே கேட்டுக்கொள்வேன். முபாஹலான்னு சொன்னால் இரு தரப்புகளுக்கு இடையிலே ஒரு முடிவு காண்றதுக்காக வேண்டி இறைவனுடைய சாபத்தை கேட்டு நாங்கள் பிரார்த்திக்கிறது முபாஹலான்னு சொல்லப்படுது. கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் சி நஜ்ரான். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். நீங்கள் கெஸ் பண்ணி சொன்னது கரெக்டாக வந்துடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நஜ்ரான் என்ற பிரதேசத்திலிருந்து கிறிஸ்துவ சமூகம் வருது. அந்த கிறிஸ்துவ மதத்தை பற்றியும் ஈசா நபியை பற்றியும் கேட்டு அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்சர் பண்ணுறாங்க. இவங்களுடைய வாதம், கிறிஸ்தவ குழுவுடைய வாதம் என்னென்னு சொன்னால் ஈசா நபி அதாவது ஈசா நபி தான் இறைவன், தந்தை இல்லாமல் பிறந்தாங்க. அதை எவிடன்ஸாக காட்டுறாங்க. அதுக்கு அல்லாஹ் தாலா சூரத்துல் ஆல் இம்ரான் இறக்கி அதனுடைய ஆரம்ப வசனங்கள் எல்லாம் இறக்கி ஈசா அவர் ஒரு தூதர் என்றதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஆனாலும் அவங்க கேட்டபாடு இல்லை. அவங்க விதண்டாவாதம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அதனால் இறைவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இறைவன் சாப அழைப்பு, அதாவது முபாஹலா பண்ணுறதுக்காக அந்த சமூகத்தை ரசூல்லா அவங்களுக்கு அழைக்குமாறு கூப்பிடுறான். அந்த டைமில் இறைவனுடைய தண்டனைக்கு பயந்து அவங்க பின்வாங்குறாங்க, போகல. அதுக்குத்தான் இந்த முபாஹலான்னு சொல்லக்கூடிய பேர் வருது. இந்த முபாஹல அழைப்பும் அந்த நஜ்ரான் என்ற அந்த கோத்திரம் அவங்க தான் கேட்குறாங்க, கிறிஸ்துவ சமூகம் தான் கேட்டிருக்குது, அந்த கிறிஸ்துவ குழு. நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஷன் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளலாமா? இஸ்லாத்துக்கு வர்றீங்க, நிறைய படிக்கிறீங்க, இவ்வளோ கொஷன் 7க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய ஆழமான அறிவு உங்கள்கிட்ட இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். இப்படி உங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்களை நீங்கள் படித்து கொண்டு போகிறீங்க. உங்களோட பின்னுக்கு யார் சரி சப்போர்ட்டாக இருக்கிறாங்களா, இல்லாட்டி நீங்கள் தனியாக தைரியமாக இதை செஞ்சு கொண்டு போகிறீங்களா? எப்படி இப்போ இஸ்லாத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இழந்திருப்பீங்க, உறவுகள், அதே மாதிரி உங்களோட நண்பர்கள், அந்த மாதிரியான விஷயங்களோட பகிர்ந்து கொள்ளுங்களேன். குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இழந்து தான் வந்திருக்கிறேன். இஸ்லாத்துக்கு வந்த நேரம் வந்து நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணினாங்க. ஆனால் படிக்கிறது வந்து அது நம்மளோட இது தானே. இஸ்லாத்துக்கு வந்தோன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. படிக்கிறது வந்து அது நானாக படிக்கிறது தான், நானாக தேடி தேடி படிக்கிறது தான். குடும்பம் தான். குடும்பம் இல்லாமல் நான் நல்லவா 10 வருஷத்துக்கு மேலே குடும்பம் யாருமே இல்லை. என் குடும்பத்தில் வந்து அம்மா, அப்பா, சகோதரன் ஒரு ஆள் தான். மற்றது அம்மாவோட ரிலேஷன்ஸ் இப்படி இருக்காங்க தானே, அம்மாவோட சகோதரி எல்லாருமே யாருமே எங்களோட இல்லை. தனியாக தான் இருந்தேன். தனியாண்ட குடும்பமே இல்லாமல் தனியாக தான் நான் படித்து கொண்டு இருந்தேன். இப்பயும் தனியாக இருக்கிறீங்க? இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமிலி சப்போர்ட்டுகள் இருந்தாலும் கூட இந்த பாதையில் நான் பயணிக்கிறது வந்து தனியாக தான். இப்போ இதுவரை காலமும் தனியாக தான் பயணிக்கிறீங்க. உண்மையிலே உங்களோட விஷயம் எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. இஸ்லாத்துக்காக இத்தனை உறவுகளையும் விட்டு அல்லாவுக்காக நீங்கள் இந்த இடத்துல கொள்கைக்கு வந்து நீங்கள் இஸ்லாத்து வந்ததுக்காகவே நீங்கள் இல்லாமல் அதை எடுத்து படிக்கணும், மார்க்கத்தை படிக்கணும்னு இன்னும் உங்களோட அறிவை நீங்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோசனமாக அமையும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷனுக்கு போகலாமா? கொஷின் நம்பர் 8. இறை நம்பிக்கை இங்கே உள்ளது என்று தம் கையால் எந்த நாட்டை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்?
ஆப்ஷன் ஏ யமன், ஆப்ஷன் பி அபிசீனியா, ஆப்ஷன் சி தாயிஃப், ஆப்ஷன் டி ஓமான். தாய். ஷுவர்? இது கெஸ் தான். எஸ், உங்களுக்கான லைஃப் லைன் இருக்குது, யூஸ் பண்ணி கொள்ளலாம். இல்லை தாய் தான். லைஃப் லைன் யூஸ் பண்ண தேவையில்லை. தேவையில்லை. கன்ஃபார்ம்? நல்லா யோசித்து சொல்லுங்கள். லைஃப் லைன் யூஸ் பண்ண தேவையில்லையா? தாய். தாயிஃப். கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் சி தாயிஃப். கொஷின் நம்பர் 8க்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. மேலே போவீங்களா? இன்ஷா அல்லாஹ். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் ஏ யமன். சரியா நீங்கள் சொன்னது? இல்லை. பிள்ளை. என்ன நினைக்கிறீங்க பிள்ளையை ஆன்சர் பண்ணினதை நினச்சி? இது படிச்சிருக்கிறீங்களா இதுக்கு முன்னுக்கு? வெற்றி தோல்வி என்பது இறைவன் ஏற்படுத்தினோண்டு இந்த நிகழ்ச்சியில் விளையாடுதுன்னு நினச்சி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் தேடி படிக்கணும்ட்டு இப்போ தோணுது. நிறைய ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரணுன்ட்டு முடிவு பண்ணினோடனே நான் நினச்சேன் நிறைய படிக்கணும்னு சொல்லி. இது வந்து எனக்கு தூண்டுகோல் அமைஞ்சிருக்கு இந்த ப்ரோக்ராம். த வின்னர் நிகழ்ச்சி உங்களுக்கான கல்வியின் தேடலை தூண்டிருக்குது, அப்படித்தானே? அல்ஹம்துலில்லாஹ். எங்களோட இஸ்லாமிய சமூகத்துக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஏன்னா உங்களை போல சகோதரிகளை மீட் பண்ண வச்சதுக்கு எங்களுக்கு சந்தோஷம். என்னென்னா எனக்கு வந்து இஸ்லாம் வந்து கஷ்டப்பட்டு கிடச்சிருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து அது எளிதாக கிடச்சிருக்குது. இஸ்லாத்தோட பெருமதி அறிஞ்சு தான் நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் பிறப்பில் இருந்து இப்போ நீங்கள் பிறந்ததே வந்து இஸ்லாத்தில் தான். அப்போ உங்களுக்கு வந்து அது ஈஸியாக கிடச்சிருக்குது. அதை வந்து நீங்கள் அந்த பெருமதியை தெரிஞ்சு கொண்டு அந்த பெருமதியை நோக்கி தான் நீங்கள் பயணிக்கணும். அதை விட்டுட்டு மற்ற விஷயங்கள்லாம் போகாமல் இந்த பெருமதியை அறிஞ்சு நீங்கள் வந்து இஸ்லாத்தை பின்பற்றணும். அது வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட நான் பார்க்குறதில்ல. இஸ்லாத்தில் பிறந்தவங்ககிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட நான் பார்க்குறதில்ல. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது சரி. தான் நாடினவங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுக்குறான். நேர்வழி என்பது மிகப்பெரிய அருள். அது அல்லாஹ் தான் நாடினவங்களுக்கு தான் கொடுக்குறான். அந்த நேர்வழி கிடைத்த பின்னாடியும் அந்த நேர்வழியில் உறுதியாக இருக்கிறது நம்ம பிரார்த்தனை செய்யணும். ஒவ்வொரு தொழுகையிலையும் நாங்கள் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்கிறதுக்கான அந்த பிரார்த்தனையும் அதைத்தான் வலியுறுத்துது. நம்ம நேர்வழியில் உறுதியாக இருக்கணும். நேர்வழியோடு நம்முடைய மக்களோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய பண்பாடுகள், அஹ்லாக்குகள், இது அத்தனையுமே எங்களோட வாழ்க்கையில் இஸ்லாத்தை வந்து அதாவது எங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறது மிகவும் சரி. இன்னும் நிறைய நம்ம படிக்கணும், நிறைய நம்ம தேடணும். வாழ்க்கையில் படித்தா மட்டும் போதாது, அதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். இஸ்லாம் என்பது வாழ்வியல் ரீதியாகவே வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறணும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும். எனவே ஒரு அழகான கருத்தை எங்களுடைய இந்த வின நிகழ்ச்சியில் சொல்கிறீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.